அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்கிறது மீனராசி. மீனராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி குரு பகவான். இது காலபுருஷர்களின் அங்க அமைப்பு 2 பாதங்களை குறிக்கும் 4வது உபராசியாக இந்த மீனராசியை கருதப்படுது. மீனராசியில் உள்ள நட்சத்திரம்னா புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரங்கள் இந்த மீனராசியில் அடங்கும். சம ராசியான இது பகலில் வலிமை உடையதாகவும் எந்த கிரகத்தாலும் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு பாதிப்பு அதிகம் ஏற்படாது. இது ஒரு காற்று ராசி. எப்போதுமே இவங்ககிட்ட வீசிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி எப்போதும் கற்பனை உலகில் மிதக்கக்கூடியங்களா நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க. மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இலக்கிய மனமும் அபாரமான திறமையும் தன்னம்பிக்கையும் அதிகம் இருக்கும். இந்த ராசியில் பிறந்தவங்க மற்றவங்கள சந்தோஷத்தை தன்னுடைய சந்தோஷம் அப்படின்னு நினைப்பாங்க. மற்றவங்களுக்கு வந்த துக்கத்தை தனக்கு வந்த துக்கம் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே தனக்குள்ள வைத்து கொள்ள மாட்டாங்க. மற்றவர்களைப் போல, அதாவது சமயத்திற்கு ஏற்றாற் போல மாறும் குணமுடையவங்களாக நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் அதிகமாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு சிறுபிள்ளை குணம் அதை இருக்கிறதுனால சீக்கிரமாக இவங்களை யாரை எந்த வழியில் வேணாலும் நம்மளுடைய மீனராசி அன்பர்களை பெரும்பாலும் மாற்றிடுவாங்க. கெட்டவங்க கூட சேர்ந்தாங்கன்னா அவங்க கூட கெட்டவங்களாகிடுவாங்க. அதே மாதிரி நல்லவங்க கூட சேர்ந்தாங்கன்னா நல்லவர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் ஒரு சிறு பிள்ளை போல எந்த ஒரு சிக்கலாக இருந்தாலும் பிரச்சனையாக இருந்தாலும் டக்குன்னு போய் மாட்டிக்குவாங்க. அதை தான் நம்மளுடைய மீனராசி அன்பர்களை பார்த்தாங்க அப்படின்னா சிறு பிள்ளைத்தனம் இவங்கக்கிட்ட அதிகமாகவே இருக்கும். மீனராசி அன்பர்கள் சூழ்நிலைக்கு தகுந்தார் போல் பேசும் திறன் இவங்கக்கிட்ட நிறையவே இருக்கும். அதே மாதிரி மற்றவங்கெல்லாம் இருந்து ஒரு இடத்துல பேசுகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாது அப்படிங்கிறத நன்கு அறிந்து வைத்திருப்பாங்க. அதே மாதிரி மீனராசிக்காரங்கிட்ட கொஞ்சம் பயந்த குணம் அதிகமாகவே இருக்கும். எந்த அளவுக்கு ஒருங்கிட்ட பழகிறாங்களோ அந்த அளவுக்கு டக்குன்னு அவங்கள விட்டு விலகவும் செய்வாங்க. அதனால் பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் தனக்கு தீமை செய்வதில் வல்லமைங்க. தனக்குத்தானே அதிகம் தீமை செய்துக்குவாங்க. அடிக்கடி வீண் விவாதங்களில் தலையிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையை விலை கொடுத்து வாங்குறத மாதிரி இவங்க விலை கொடுத்து வாங்குறவங்கள பெரும்பாலும் இருப்பாங்க. அதே மாதிரி மீனராசி அன்பர்கள் தங்களுடைய தேவைகளை நிறைவு செய்வதற்கு பிறரோட உதவியை தேடுவாங்க. அதிகமாக தனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத தாங்களே செய்துக்க மாட்டாங்க. மற்றவங்க செய்து கொடுத்தா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் பெரும்பாலும் யோசிக்கக்கூடியங்களா நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க. பேச்சாற்றல் இவங்ககிட்ட நிறைய இருக்கும். அதேமாரி பேசும்போது வார்த்தைகளை கொஞ்சம் அளந்து பேசுறது ரொம்பவும் நல்லது. டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க. சின்ன விஷயத்துக்கு கூட பெரிதாக ஏதாவது பிரச்சனை வர்ற மாதிரி பேசிடுவாங்க. இவங்களுக்கு அடுத்து வருகின்ற 15 நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு, தொழில் வியாபாரம் எப்படி அமையப்போகுது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமையப்போகுது, இந்த மீனராசி அன்பர்கள்கிட்ட இந்த மாதிரி குணம் எல்லாம் இருக்கா அப்படிங்கிறது எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க அன்பர்களே. சரி, நம்மளுடைய மீன ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீன ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மீன ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. சரி, மீன ராசிக்காரர்களுடைய கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு, அடுத்து வருகின்ற 15 நாட்களும் கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்குன்னா, ராசியில் ராகு, தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாயும் குருவும், சுகஸ்தானத்தில் சந்திரன், பஞ்சமஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், கலஸ்திரஸ்தானத்தில் கேது, அயனசயன போகஸ்தானத்தில் சனி என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற 15 நாட்களுமே இருக்குது. ஆகஸ்ட் 1ஆம் தேதியே சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்திலேருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுறார். ஆகஸ்ட் 16ஆம் தேதி அன்று சூரியன் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுறார். இதனால் என்னென்ன நற்பலன்கள்லாம் நம்மளுடைய மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நட்பினை உயிரை விட மேலாக மதிக்கக்கூடியங்க நம்மளுடைய மீனராசி அன்பர்கள். இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஏன்னா நீங்களும் நிறைய நண்பர்களை மீனராசிக்காரங்களை பார்த்துருப்பீங்க. அவங்களும் இப்படி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் தெரிவிங்க. இந்த வருகின்ற 15 நாட்கும் வாக்கு வன்மையால் எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது. அனுகூலமான பலன் அனைத்துமே நம்மளுடைய மீனராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 15 நாட்களும் கிடைக்கும். பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். புதிய நண்பர்களோட அறிமுகமும் இந்த டைம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு காரியம் கூட இப்போ உங்களுக்கு
சாதகமான பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாகனங்களை பயன்படுத்தும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பயன்படுத்துறது ரொம்பவும் நல்லது. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். நிதி நிலைமை இந்த மாதத்தில் சிறப்பாகவே இருக்குது. புதிய ஆர்டர்கள்லாம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பளு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஒரு சிலர்லாம் வேறு இடத்துக்கு எங்கேயாவது ட்ரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்குலாம் இந்த டைம் நிச்சயமாக இடமாற்றம் கிடைக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனை, அந்த இறுக்கமான சூழ்நிலையெல்லாம் கூட இப்போ நீங்கி நல்ல ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். பிள்ளைகள் மூலியமாகவும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினச்சி ஒரு சில பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும். அந்த பிரச்சனையெல்லாம் இனி தீர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அமைய போகுது. பெண்களுக்கு எல்லா காரியங்களும் உங்களுக்கு அனுகூலமாக தான் இந்த மாதத்தில் இருக்குது. அதே மாதிரி மனக்கவலையெல்லாம் நீங்கி ஒரு நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. புதிய முயற்சிகளை மட்டும் கொஞ்சம் தள்ளி போடுறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு அனுகூலமான பலனை தரும். உணர்ச்சிகரமாக பேசுவதனால கொஞ்சம் மற்றவங்களும் உங்களை பார்த்து கவர்ந்து இழுப்பதற்கான ஒரு அபார திறமை நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும். எல்லோரிடமும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு நன்மை கிடைக்கும். பணம் வரது ஓரளவுக்கு திருப்திகரமாகவே மீனராசி அன்பர்களுக்கு இருக்குது. அரசியல் இருக்கிறவங்க கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு சரியாகும். நீண்ட நாட்களாக இருந்த ஒரு கஷ்டம் கூட இந்த டைமு சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதையுமே செய்து முடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் செயல்படுறது ரொம்பவும் நல்லது. அரசாங்கம் மூலம் நல்ல ஒரு லாபம் கிடைக்க போகுது. வெளியூர் செல்றதுக்கான யோகமெல்லாம் இருக்குது. வெளிநாடு வெளியில் போய் படிக்கலாம், வெளிநாடு சென்று வேலை செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு சாதகமான காலகட்டம். இந்த டைம் அதற்கான முயற்சியெல்லாம் செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு பலனை எதிர்பார்க்கலாம். மாணவர்கள் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். முழு மூச்சுடன் படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண்ணை நீங்கள் எதிர்பார்க்கலாம். எதிர்காலம் பற்றி உங்களுடைய சிந்தனையெல்லாம் இந்த டைமே அதிகமாகவே இருக்கும். மீன ராசியில் பூரட்டாதி 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 15 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னா, குடும்பத்தோட தேவையெல்லாம் நீங்கள் இந்த மாதத்தில் நிறைவேற்றுவீங்க. அதனால் கொஞ்சம் கூடுதலாக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சகோதரர்கள் மூலியமாக உங்களுக்கு உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உறவினர்கள் வருகையினால் சின்ன சின்ன செலவுகள் ஏற்படும். பிள்ளைகளை கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்வது உங்களுக்கு நன்மையை தரும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 15 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். துணிச்சலுடன் எல்லா காரியங்கள்லையும் ஈடுபடுறதுனால உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். பணம் வரது ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது. வாக்குவாதத்தை மட்டும் கொஞ்சம் தவிர்க்கிறது உங்களுக்கு நன்மையை தரும். எதுலேயுமே மிக கவனமாக ஈடுபடுறதுனால உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். பிள்ளைகளை பற்றி கொஞ்சம் மனக்கவலையெல்லாம் இருந்திருக்கும். அந்த கவலையில் இனி வேண்டாம். நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 15 நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வரையிலும் வீண் மன குழப்பெல்லாம் ஒரு சிலருக்கு ஏற்பட்டிருக்கும். அந்த குழப்பெல்லாம் இனி நீங்குவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனையில் நீங்கள் சிக்கிக்கொள்ளலாம். கவனமாக இருங்க. மற்றவங்களுடைய பிரச்சனையில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது. திடீர்னு ஒரு சிலருக்கெல்லாம் கோபம் வரும். தேவையற்ற வீண் வாக்குவாதங்களும் வீண் செலவுகளும் இந்த மாதத்தில் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆன்மீக எண்ணம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் கொஞ்சம் இழுபறியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கவங்க கூடுதலான பணி சுமையும் வீண் அலைச்சலும் கொஞ்சம் உண்டாகும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வீண் வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது மீனராசி அன்பர்களே. மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு சிவபெருமானை வழிபட்டுக்கிட்டு வாங்க. நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலையுமே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி எல்லா காரியத்திலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் சிவன் ஆலயங்களுக்கு சென்று, அதுவும் மிகவும் பழமையான சிவன் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டுக்கிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் உங்களுடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளும் படிப்படியாக தீரும். அதே மாதிரி நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் இந்த ஆடி மாதத்தில் ஆடி பெருக்கு அன்றைக்கு
ஆடிப்பெருக்கு அன்னைக்கு எதுவுமே புதிதாக வாங்கக்கூடாது, புதிதாக செய்யக்கூடாது அப்படின்லாம் நிறைய பேர் நீங்கள் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது பெருகி வர நல்ல நாள். அந்த நாளில் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான பொருட்கள் வாங்குவதும் பொன் பொருள் வாங்குவதும் ரொம்ப சிறப்பான பலனை பெற்றுத்தரும். நீங்களும் உங்களுக்கு தேவையான ஆடம்பர பொருள் அல்லது வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான பொருட்கள் உங்களால் என்ன முடியுமோ அதை வீட்டுக்கு தேவையாக இருக்கிறத அரிசியோ பருப்போ உப்போ புளி இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள்களையோ அல்லது பொன் பொருள் இது மாதிரி ஏதாவது ஒரு பொருள்களையோ வாங்கிட்டு வந்து வைக்கிறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி சுமங்கலி பெண்களாக இருந்தால் ஆற்றங்கரையில் போய் தாலி சரடு மாற்றிக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.